எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ப்ரீமியர் ப்ரோ டியூட்டோரியல் வீடியோஸ். நம்ம இந்த டியூட்டோரியல் வீடியோஸில் ப்ரீமியர் ப்ரோவை பிகினர்ஸ்க்கு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இந்த ஒரு வீடியோ பார்க்கறதுனால உங்களால் ப்ரீமியர் ப்ரோவை கற்றுக்க முடியும். அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கப்புறம் சில ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா தரவாகவே இந்த ப்ரீமியர் ப்ரோவை நீங்கள் கற்றுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு இந்த மாதிரி தான் வரும். நம்ம இப்போ இந்த நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ப்ராஜெக்ட் நேம்னு இருக்குல்ல, இங்கே நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராஜெக்டோட நேமை டைப் பண்ணணும். டெஸ்ட்னு நான் க்ரியேட் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் லொக்கேஷன், இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் எந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணணுங்கிறது தான் இங்கே நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் த லொக்கேஷன் இருக்குல்ல, அங்கே போங்க. போயிட்டு நான் இதில் பிஆர்னு போட்டுக்கிறேன். இங்கே ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிற இந்த ப்ராஜெக்ட் இந்த ஃபோல்டரில் தான் சேவ் ஆகிட்டு வரும். ப்ராஜெக்ட் நேம் அண்ட் ஃபோல்டர் லொக்கேஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம க்ரியேட் கொடுத்தாச்சு. இதான் ப்ரீமியர் ப்ரோட இன்டர்ஃபேஸ். இதில் வீடியோஸை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுங்கிற பேனலில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ பின் வரும். நியூ பின்னா இந்த ஃபோல்டர் தான் அங்கே நியூ பின் காட்டும். இல்லை நம்ம ட்ரோன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கலாம். ஆடியோ அப்படி ஒரு ஃபோல்டர் போட்டுக்கலாம். விஎஃப்எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டர் வியூ நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஸ்லைடர் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா ஜூம் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இது மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது மாதிரி தம்ப்நெயில் மாதிரி வேணும்னா, ஐகானிக்காக வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரீ ஃபார்ம் வியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் எது வேணுமோ நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆடியோ இதை கிளிக் பண்ணால் உள்ளே எந்த ஃபைலுமே இல்லை. இப்போ நம்ம ஃபைல் இப்போ இம்போர்ட் பண்ண போகிறோம். நேராக போகிறோம், சாங்ஸ்குள்ளே போகிறோம். நம்ம ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த காப்பிங்கிறத விட்டுட்டோம். அடுத்தது ஃபுட்டேஜ் வேணும் நமக்கு. நம்மகிட்ட இப்போதைக்கு கையில் இருக்கிற ஃபுட்டேஜெலாம் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ட்ரோன் சொல்லிட்டு ஃபுட்டேஜ் இருக்குது. 2 ட்ரோன் ஃபுட்டேஜை ட்ராக் பண்ணி எடுத்து நம்ம விட போகிறோம். ஓகே, இப்போ விஎஃப்எக்ஸ்னால் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் அது ஓவர்லே எடுத்து வச்சுக்கலாம். இது விஎஃப்எக்ஸில் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரேம் இருந்தால் விஎஃப்எக்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபோல்டருக்குள்ளே எப்படி இதை வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இந்த ஆடியோவை எடுத்துகிட்டு போய் இந்த ஆடியோ ஃபோல்டரில் ட்ராக் பண்ணி வச்சோம்னா ஃபோல்டருக்குள்ளே போயிடும். இப்போ இந்த ட்ரோன் ஃபைல் ட்ராக் பண்ணி ட்ரோனில் வைக்கிறோம், அதுக்குள்ளே போயிடும். அடுத்து இந்த ஓவர்லே எஃபெக்ட்ஸ் விஎஃப்எக்ஸில் வச்சாச்சு. இப்போ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபோல்டருக்குள்ளே நம்மளுக்கான ஃபைலை வச்சாச்சு. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான சீக்வன்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். Ctrl+N அதை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி இது ஓப்பன் ஆகும். ஃபைலில் போயிட்டு நியூ போயிட்டு சீக்வன்ஸ் கொடுத்தா கூட உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் டிஃபால்ட்டு நிறைய ப்ரீசெட்ஸான சீக்வன்ஸ் இருக்கும். இது டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்தால் 25 ஃப்ரேம்ஸு, 24 ஃப்ரேம்ஸு, 30 ஃப்ரேம்ஸ்னு பிரிச்சிருக்கும். 720 உங்களுக்கு சீக்வன்ஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரீசெட் சீக்வன்ஸ் இருக்கும். இப்போ ஆரி கேமரா யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கேமராவில் ஒரு செட்டிங்ஸ் வச்சு எடுத்துருப்போம். அதோட சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது. இப்போ நம்ம டிஃபால்ட்டாக யூடியூபுக்கு இந்த 24 or 25 ஃப்ரேம் ரேட்டராக சூஸ் பண்ணி நான் வீடியோ பண்ணுறது 24லே போய்க்கலாம். இங்கே சீக்வன்ஸோட நேம் நீங்கள் இந்த சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு எந்த நேம் வைக்கிறீங்க. ஒரு இன்டர்வியூ எடிட் பண்ணுறீங்கன்னா அதில் ப்ரொமோ தனியாக எடிட் பண்ணி, அப்புறம் ஓவரால் இன்டர்வியூ தனியாக எடிட் பண்ணி ப்ரொமோவை எடுத்து அந்த இன்டர்வியூக்குள்ளே வைப்பாங்க. அப்படி பண்ணும்போது இதான் மெயின் சீக்வன்ஸ்னு வைங்களேன். இங்கே ரீநேம் பண்ணியாச்சு மெயின்னு. அப்புறம் செட்டிங்ஸில் போனால் உங்களுக்கு அங்கே அந்த சீக்வன்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ டிஎஸ்எல்ஆர் அந்த ப்ரீசெட் செலக்ட் பண்ணியிருக்கோம். 24 ஃப்ரேம் வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இது 24 or 25க்கு நம்ம மாற்றிக்கலாம். 25 மாற்றியாச்சு. இத்தனை ஃப்ரேம். இது ரெசல்யூஷன் 1080 வேணுமா 720 வேணுமா அந்த இது ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் காட்டிருப்பாங்களே. இதை நம்ம மாற்றி போட்டோம்னா நமக்கு வெர்டிகல் வீடியோ கிடைக்கும். மற்றபடி ஆஸ் யூஷுவல் ப்ரீசெட்ஸாக உள்ள செட்டிங்ஸ் இதெல்லாம் கலர் ப்ரொஃபைல் ரெட் 709 தான் இருக்குது. ஓகே, குழப்பிக்காதீங்க எதுவும். ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம இதுக்குள்ளேயே போவோம். இதில் போயிட்டு 25 ஃப்ரேம் ரேட்டு வச்சுருக்கேன். மெயின் சீக்வன்ஸ் போட்டுரும். ஓகே கொடுத்தாச்சு. சீக்வன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அது இந்த டைம்லைன் சீக்வன்ஸ் இருக்க இந்த இடத்த டைம்லைன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது கரண்ட் டைம் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த இதை லேயர்ஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு வீடியோ ட்ராக் 1 ட்ராக் 2 அந்த இது. இப்போ இதில் நான் வீடியோ எடுத்து போட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம இதில் ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜ் எடுத்து போட போகிறோம். ஓகே, நமக்கு ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. இது ஒரு ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த டைம்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். இதுக்கு ஷார்ட்கட் நீங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மூலயமா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஒரு லேயர், அதாவது V1 இருக்குது. இந்த ஐக்கானை எடுத்து விடுறது மூலயமா உங்களுக்கு வீடியோ ஹைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே ஒரு பீரோல் வீடியோ வைக்க போகிறோம். பீரோல்னால் இன்னொரு ட்ரோன் ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அதை எடுத்து அது மேலே வைக்க போகிறோம். இது இருக்குது.
இப்போ வந்து இது மேலே வச்சோம் காட்டினா உங்களுக்கு தெரியும். இது வந்து பி-ரோல், கீழே ஒரு மெயின் வீடியோ இருக்குது. இப்போ இந்த ஐக்கான நான் ஹிடன் பண்ணுறேன் பாருங்களேன். ஹைட் பண்ணுற மூலயமா நம்மளுக்கு லேயர் ஆகுது. இந்த ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் தான். ஆல்ரைட். அதே மாதிரி இங்கே ஆடியோ நம்ம கீழே எடுத்து வைக்க போகிறோம். அப்படி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ஆடியோ வைக்கிறோம். இப்போ வந்து லைட்டாக ப்ளே பண்ணுறேன். கேட்குதா ஆடியோ? இந்த ஆடியோ வந்து இங்கே நம்ம மியூட் இருக்குது. இந்த ஆடியோவுக்கு மியூட் பண்ணுற மூலயமா இந்த ஆடியோ நம்ம கேட்காது. இப்போ மியூட் ஐக்கானை எடுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து இந்த லாக் பண்ணி வைக்கிறது மூலமா இந்த சீக்வன்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் மற்ற இந்த டைம்லைனில் இந்த V1ங்கிற ட்ராக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த லாக் ஆப்ஷன் அது வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்த லாக் அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ வந்து எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா ப்ரீமியர் ப்ரோவில் நிறைய ஒர்க் ஸ்பேசஸ் இருக்குது. இது வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கான ஒர்க் ஸ்பேசஸ், இதனில கலரிங் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒர்க் ஸ்பேசஸ் இருக்குது, கிராஃபிக்ஸ் டெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறதுக்கான ஒர்க் ஸ்பேசஸ் இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா இது இருக்குது பாருங்கள், ஒர்க் ஸ்பேசஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை நிறையா இருக்கும். டெக்ஸ்ட் பேஸ்டு எடிட் பண்ணுறதுக்கான ஒர்க் ஸ்பேசஸ், அதே மாதிரி கலருக்கு அதான் எடிட்டிங் ஒர்க் பண்ணுறதுனால எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸ்லேயே வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம டைம்லைன் ஓரளவு பார்த்தாச்சு. இப்போ எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இது வந்து டைம்லைன் சொல்லுவாங்க இந்த பேனலை. இது வந்து டூல்ஸ் பேனல். இதில் வந்து டூல்ஸ்லாம் இருக்கும். இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம எடிட் ஒர்க் பண்ணுவோம். இது வந்து ப்ராஜெக்டில் நம்ம ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஃபைல் இம்போர்ட் பண்ணுறது, அது எஃபெக்ட் ஒர்க் ஸ்பேஸுக்கு போய் பண்ணுறதை இங்கேருந்து கூட நம்ம ஜஸ்ட் இப்படி மாற்றி பண்ணுற மூலயமா பண்ணிக்கலாம். தென் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு இதில் காட்டிடும். ஓகே, இந்த மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோல். இது வந்து மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்கேலிங் அட்ஜஸ்ட்மெண்ட், அப்புறம் இந்த பொசிஷன்ஸ் மாற்றுறது, அப்புறம் வந்து ரொட்டேஷன் பண்ணுறது வீடியோவை இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல் பேனலில் உள்ள செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். தென் வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறதுக்கு, இல்லை பிளெண்ட் மோட்ஸ், ஸ்பீட் ஸ்லோப் பண்ணுற அந்த இது எல்லாமே இதில் இருக்கும். அதாவது நம்ம ஒரு எஃபெக்ட்ஸை உள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். அதான் ஜஸ்ட் கால் எஃபெக்ட் பேனல். இப்போ வந்து உதாரணத்துக்கு உள்ளே ஒரு நான் எஃபெக்ட்ஸ் போடுறேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நாய்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து நாய்ஸ் எஃபெக்ட்ஸை உள்ளே போட்டுட்டேன். இங்கே அமௌண்ட் ஆஃப் நாய்ஸ் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள், அதை கண்ட்ரோல் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகி வருதா? அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எஃபெக்ட் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஃபெக்ட் நான் இப்போ டெலிட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணால் போயிடும். ஓகே, இப்போ நம்ம அகைன் இங்கே வருவோம், டைம்லைனுக்கு வருவோம். டைம்லைனை பார்த்தாச்சு ஓரளவு. நம்ம எல்லாமே அந்த டைம்லைனில் ட்ராக் எப்படி வைக்கிறது, எடுக்கிறது, எப்படி மியூட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ டூல்ஸ் யூஸ் பண்ணுறது போகும். செலெக்ஷன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து V. ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்து ஒவ்வொரு டூல்ஸுக்குமே நீங்கள் கூட உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஷார்ட்கட் வந்து மாற்றி வச்சுக்க முடியும். நான் என்ன மாதிரி ஷார்ட்கட் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறத அப்கமிங் வீடியோஸில் வந்து நிறைய வீடியோஸ் போடுவோம். அதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டூல்ஸ்க்கான ஷார்ட்கட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். எடிட் போயிட்டு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்குல்ல, இங்கே போயிட்டீங்கன்னா எந்த டூல் என்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம இப்போ செலக்ட் பண்ணுறோம். இந்த ஃபைல், இந்த ட்ராக், அப்படி மாற்றி செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து வந்து கட் பண்ணணும். இப்போ இந்த வீடியோக்குள்ள இந்த போர்ஷன் வராமல் எனக்கு இதோட கட் ஆகணும். அப்போ வந்து நான் கட் பண்ணுறதுக்கு இந்த ரேசர் டூலை எடுத்து ஜஸ்ட் கிளிப் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ 2 கட்டாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு பாருங்கள் வீடியோ. இப்போ இங்கே வச்சு ஒரு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 3 இதாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போ செலெக்ஷன் டூலை வச்சு நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த செலெக்ஷன் டூலை வச்சு நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ரெண்டு வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கட் பண்ணோம்ல, ரேசர் பண்ணோம்ல, FCPயில் பிளேடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த இதை பிளேட் பண்ணோம்ல, அதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் கே. இப்போ நம்மளுக்கு எத்தனை ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். செலெக்ஷன் டூலை வச்சு இப்போ நம்ம மூவ் பண்ணிட்டோம். வேறு ட்ராக்கில் வச்சுருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்லோ மோஷன், அப்புறம் வந்து ஸ்பீட் பண்ணுறது, ரேம்பிங் அப்படின்னு சொல்லுவோம்ல. ரேம்ப் பண்ண போகிறோம் வீடியோவை. ப்ரீமியர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இப்போ நான் நார்மலாக ப்ளே பண்ணுறேன். இப்படி இருக்கா? இப்போ நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 100 இருக்குது, இதை 50 மாற்றியாச்சு. இங்கே ரிவர்ஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அந்த செட்டிங்ஸில் இருக்கும். அது வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி வீடியோ ரிவர்ஸ் பண்ண கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 80 வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்லோ மோஷன் ஆகிட்டு அந்த பைக்கில் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பைக்கில் உள்ளவரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லோவாக போகுதா. இப்போ வந்து இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு சொல்லிடுறேன். கண்ட்ரோல் R, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ட்கட் மூலிமா இது ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து எனக்கு பழையபடி வேணும் அப்படின்னா 100 கொடுத்துக்கலாம்.
நார்மலாக முன்னாடி உள்ள வீடியோ வந்துடும். அகைன் கண்ட்ரோல் ஆர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்பீட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு 300 கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுது பார்த்தீங்களா? அகைன் நான் கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு 100 கொடுத்துக்கிறேன். வீடியோ இது பண்ணிக்கிறேன். இதில் வந்து 2 மானிட்டர் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இதை சோர்ஸ் மானிட்டர்பாங்க. அதாவது நம்ம ஒரிஜினல் சோர்ஸ் ஃபைலோட ஃபுல் டியூரேஷன் இங்கே இருக்கும், நம்ம சோர்ஸ் இருக்கும். இது வந்து ப்ளேபேக் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ளேபேக் மானிட்டர்பாங்க. நம்ம இங்கே ப்ளே பண்ணுற வீடியோ அங்கே வந்து ப்ளேபேக் ஆகும். இதோட ப்ளேபேக் ரெசல்யூஷன்ஸ் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குவார்ட்டர், ஆஃப் ஆர் ஃபுல் அப்படி ஜஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து டூல்ஸ் பார்த்தாச்சு, டைம்லைன் பார்த்தாச்சு, ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுங்க 3 விஷயத்தை பார்த்தாச்சு, ஸ்பீட் ஸ்லோ பண்ணுறது பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம்லைனை வந்து நம்ம இங்கே அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் அப் பண்ணுற மூலயமா இந்த ஒரு ட்ராக்கை நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். அதேமாதிரி ஆடியோ ட்ராக்கும் நம்ம அல்ட்டை ப்ரெஸ் பண்ணி எந்த ட்ராக்கில் வச்சு ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறோமோ அது கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டும். இப்போ நம்ம 2 வீடியோக்கு நடுவில் எப்படி ட்ரான்ஸ்லேஷனை அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து 2 கட் இருக்குது. இது ஒரு கட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம், இது ஒரு கட்டாக வச்சுருக்கோம். இந்த கட்டு எடுத்துக்கிட்டோம். 2 வீடியோக்கு நடுவில் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம எஃபெக்ட் ஒர்க் ஸ்பேஸில் போய் பண்ணுவோம். எஃபெக்ட் ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டேன். நமக்கு ஏதோ இங்கே எஃபெக்ட்ஸ் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டா ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ டிசால்வ் எஃபெக்ட் மோஸ்ட்டாக எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எஃபெக்ட் நம்ம ஃபஸ்ட் போடுறோம். டிசால்வ் எஃபெக்ட் போடுறோம். இங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணுவோம். பண்ணும்போது இந்த எஃபெக்டோட டியூரேஷன் எவ்வளோ இருக்கணும், 1 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணுமா, 1 செகண்ட் இருக்கணுமா, 2 செகண்ட்ஸ் இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து, இல்லை 10 ஃப்ரேம்ஸ்க்கு மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம். அப்புறம் எஃபெக்ட் கண்ட்ரோல் போனீங்கன்னா இங்கே கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டூல் மாறும்போது ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் எஃபெக்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சின்னமாக வேணும், குட்டியமாக வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் எஃபெக்ட் கண்ட்ரோலில் நீங்கள் இங்கே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே போய் அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக வேணுமா, இந்த பக்கம் ஃபுல்லாக வேணுமா, இல்லை வந்து எவ்வளோ நேரம் வேணும், இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டியூரேஷன் இங்கே கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 10 ஃப்ரேம் இருந்தால் போதும் அப்படின்னா 10 ஃப்ரேம். அப்புறம் இந்த எஃபெக்ட் வேணாம் டெலிட் பண்ணோன்னா ஜஸ்ட் அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணி டெலிட் பட்டன் அழுத்தினா அந்த எஃபெக்ட் போயிடும். இப்போ வந்து அடுத்து வேறு எஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணி வைப்போம். இப்போ வந்து டிப்டு பிளாக் அப்படின்னு ஒரு எஃபெக்ட், இதை போட்டோம்னா அப்படியே வீடியோ நம்மளுக்கு வந்து பிளாக் ஆகி ரிவீல் ஆகும் அடுத்த வீடியோ. அதேமாதிரி ஒயிட்னு ஒரு எஃபெக்ட் இதை போட்டால் பிளாக் கலரில் வந்து ஒயிட் கலர் வரும். இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் ஒவ்வொன்றும் எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். கற்றுக்கிற புதுசில் இது மாதிரி டைம்லைனில் எடுத்து போட்டு நீங்கள் எல்லா எஃபெக்ட்டுமே வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் என்னுடைய இது. நீங்கள் ஒவ்வொரு எஃபெக்டாக போட்டு யூஸ் பண்ணி பார்த்தானா அது ஒவ்வொன்றும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். இப்போ ஜஸ்ட்டு வந்து வைப் டோர் எஃபெக்ட், ஒரு டோர் மாதிரி ஓப்பன் ஆகும். இது வந்து இப்போ ரைட் லெஃப்ட்டில் டோர் ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்குல்ல, இது வந்து அப் டவுனாக கூட நம்ம மாற்றிக்கலாம். இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல் போயிட்டு இப்படி பண்ணுறது மூலயமா இந்த ஃபிலிம் ஓப்பனிங் எஃபெக்ட் வரும்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ ட்ரான்சிஷன் எஃபெக்ட் போட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து வீடியோ எஃபெக்ட்ஸை போய் பார்ப்போம். இது வந்து வீடியோ எஃபெக்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நாய்ஸ் போட்டு காட்டணும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இந்த வீடியோவில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ட்ராக் பண்ணி எந்த கிளிப் வேணுமோ அதில் போட்டாச்சு. இப்போ எஃபெக்ட் கண்ட்ரோலில் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள், நம்ம போட்ட அந்த எஃபெக்ட்டு. இது வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுற மூலயமா இப்போ டில்ட், ரேஞ்ச், பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இங்கே ஸ்கேல் பண்ணி ஜூம் பண்ணுறோம், உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இப்போ வந்து எஃபெக்ட்ஸோட எடுத்து விட்றேன், உங்களுக்கு சேஞ்சஸ் எவ்வளோ தெரியுது பாருங்கள். இந்த மூலயமா நீங்கள் ஒவ்வொரு எஃபெக்ட்டும் போட்டு பார்க்கலாம். இந்த எஃபெக்ட்டை மட்டும் இப்போ நான் டெலிட் பண்ணிடுறேன். அகைன் இப்போ இன்னொரு எஃபெக்ட் என்ன போடலாம், மிரர் எஃபெக்ட் போய்ட்டோம். ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இது வீடியோ அப்படியே மிரர் ஆகி வந்து பாருங்கள். எஃபெக்ட் போடாது, அந்த எஃபெக்ட் போட்டு மிரர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மிரர் பண்ண பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு எஃபெக்ட்ஸையும் நீங்கள் போட்டு பார்த்து அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சேஞ்ச் பண்ணி பார்த்து ஒவ்வொரு எஃபெக்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதாவது வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறப்ப எல்லா எஃபெக்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருங்க. ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்போ வந்து எந்த மாதிரி நேரத்தில் என்ன எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு
ஃப்ளோ வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இப்போ நம்ம கூலாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு கேப்ஷன்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் அந்த ஒர்க் ஸ்பேஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல தான் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு லேயர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து நம்ம டைப் பண்ணலாம் ரீல்ஸ் 24 அப்படி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த டெக்ஸ்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ண வந்து இந்த இடத்துல சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து இந்த ஃபோட்டோஷாப்பில் உள்ள மாதிரி தான், இல்லை கொஞ்சம் டூல்ஸ்லாம் இருக்கும் இந்த டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து சென்டர் அலைன்மெண்ட்டு, அப்புறம் அதை மூவ் பண்ணிக்கிறது, அப் டவுன், அப்புறம் ரொட்டேஷன், அப்புறம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறது. இதில் டெக்ஸ்ட் இங்கே போயிட்டு நம்ம ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க, ஃபாண்ட்டை மாற்றுறீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ போல்டாக ஒரு ஃபாண்ட் வைக்கணும், ஏரியல். இப்போ நம்ம ஏரியல் ஜஸ்ட்டு நம்ம செலெக்ஷன் டூல் வச்சு நம்ம எங்கே வேணுமோ இப்படி கூட மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இது இங்கே தெரியும் உங்களுக்கு சேஞ்சஸ் பொசிஷன். இப்போ முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் வேணாம், அதாவது இப்போ மேலே இருக்குது, இது எனபிள் டிசபிள்னு சொல்லுவோம். இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சி அழுத்துனீங்கன்னா அந்த ட்ராக் காணா போயிடும். அங்கே இருக்கும், வீடியோ மியூட் ஆகிருக்கும், அந்த விஷுவல் வந்து ஹைண்ட் ஆகிருக்கும். எனபிள் டிசபிள். இப்போ நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி எடுத்து விட்டிங்கன்னா போயிடும். இப்போ கவனிங்க, இந்த எனபிள் பண்ணுறேன், டெக்ஸ்ட் வந்துருச்சு. அப்புறம் இந்த இதில் வந்து நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ண இந்த ஃபில் ஆப்ஷன் மூலயமா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம், அது ஸ்ட்ரோக் அந்த ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இன்னர் ஸ்ட்ரோக்கு சென்டராக வரணுமா இல்லை அவுட்டில் வரணுமா அந்த ஸ்ட்ரோக்குங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் பேக்ரவுண்ட், ஓவராலாக பேக்ரவுண்ட் கலர் ரெட் கலர் நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேர்வாக வேணும்னா கேர்வ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு ஒரு ஷேடோ, நம்ம டெக்ஸ்ட்டோட ஷேடோ வந்து ஒரு ப்ளூ கலர் ஷேடோ இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதோட டிஸ்டன்ஸ், அப்புறம் ஃபெதர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஷிஃப்ட் இ எனபிள் டிசபிள், இதை மறந்துடாதீங்க, இது உங்களுக்கு இதாக இருக்கும். இப்போ வந்து அகைன் நான் எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸ்க்கு போயிடுறேன். ஓகே, நம்ம டெக்ஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ கலர் கரெக்ஷனை பற்றி பார்க்கலாம். இதை வந்து டிசபிள் பண்ணிட்டேன். இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இங்கே போயிட்டு நியூ ஐட்டம்ஸ் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணுவேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படிங்கிறது வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் மாதிரி. இதில் நீங்கள் பண்ணுற ஒர்க் எல்லாம் வந்து கீழே உள்ள லேயரை வந்து அஃபெக்ட் பண்ணும். கலர் கரெக்ஷன் ஒர்க் நீங்கள் பண்ணுற கலர் கரெக்ஷன் எல்லாம் வந்து அதுக்கு கீழே எத்தனை லேயர் எத்தனை வீடியோ இருக்கோ அது எல்லாத்துலேயுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். உதாரணமாக இப்போ வந்து இங்கே வச்சுட்டேன். இப்போ வந்து கீழே நமக்கு வந்து இந்த ரீல்ஸ் அந்த டெக்ஸ்ட் இருக்குது, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணி இங்கே வைக்கிறேன். ஓகே, இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போய்ட்டு இப்போ கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் தான் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு கலர் அப்படிங்கிற ஒர்க் ஸ்பேஸ் சூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்துட்டு இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் பார்த்திங்கன்னா பேசிக்காக டெம்பரேச்சர்லாம் இருக்கும். அது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா? கூல், வார்ம், அப்புறம் சேச்சுரேட் ஆகிறது, டீசேச்சுரேட் ஆகிறது. இப்போ வந்து கீழே உள்ள நம்ம ரீல்ஸ் லேயருக்கு கீழே இருக்கிறதுனால அதை அஃபெக்ட் பண்ணுது. இப்போ இதை டிசோல்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த லேயர் தூக்கி நான் மேலே போடுறேன். இந்த ட்ராக்கை மேலே தூக்கணும். இப்போ அதை அஃபெக்ட் பண்ணல பாருங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து இந்த மாதிரி தான் வேலை பார்க்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த கலரில் போய் பார்ப்போம். இப்போ சேச்சுரேட் பண்ணியாச்சு. எக்ஸ்போசர் கண்ட்ரோல் பண்ணுறது, கான்ட்ராஸ்ட் ஏற்றுறது, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர் கலெக்ஷன்ஸோட பேலட்லாம் இதில் இருக்கும். க்ரியேட்டிவ்னு ஒன்று இருக்கும். இல்லை போய்ட்டா ரெட்டை மட்டும் ஏற்றலாம், ஷேடோஸோட கலர் மாற்றுறது, ஹைலைட்ஸான இப்போ ஹைலைட்ஸோட கலரை மாற்றுறது, அதோட டிண்ட் வேல்யூ, இது எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். இது விக்னெட்டு போயிட்டிங்கன்னா இந்த ஷேடோஸ் வரும்ல எட்ஜில், அது பிளாக் அப்புறம் ஒயிட், அதோட மிட் பாயிண்ட் எங்கே இருக்கணும், இந்த மிட் பாயிண்ட் உங்களுக்கு இப்போ தெரியும். ரவுண்டு, அது ரவுண்டாக இருக்கிறது எப்படி இருக்கணும். ஃபெதர் கண்ட்ரோல், இப்போ இது வந்து ஃபெதர் இல்லாமல் இப்போ ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணால் ஃபெதர் இந்த மாதிரி இதெல்லாம் இதில் தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து இது இப்போ பண்ண இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் நம்ம போட்ட எல்லாத்தையுமே இந்த ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரிமூவ் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் டிக்கில் இருக்கணும். இதில் எந்தெல்லாம் டிக்கில் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து இந்த கலர் கரெக்ஷன் பண்ணோம்ல, அந்த எஃபெக்ட் வந்து லுமெட்ரிக் கலர்னு நமக்கு அந்த எஃபெக்ட் கண்ட்ரோலில் காட்டும். ஸோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போயிடும். ஓகே,
இங்கே நிறைய பார்ப்போம். இப்போ திரும்ப கலர் கரெக்ஷன் பார்ப்போம். இங்கே பேசிக் கலர் கொடுத்தோன்னா லட் அப்படின்னு இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேமராவோட அந்த கேமரா கம்பெனி கொடுக்கக்கூடிய லட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இப்போ ஆதியோட லட்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இதே மாதிரி கெனான் லட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் சில ப்ரீசெட் லட்ஸ்லாம் இருக்குது. இதில் நான் வந்து இந்த லட்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியுதா சேஞ்சஸ்? ஒவ்வொரு நான் மாற்றி கொடுக்குறேன். இப்போ ஃபியூஷன் கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், இது மாதிரி நல்லா சேச்சுரேட் பண்ணி காட்டுது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மாற இப்போ நன் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இப்போ க்ரியேட்டிவ் போயிட்டேன்னா இதுலேயும் நிறைய க்ரியேட்டிவ் லட்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் வந்து இப்போ அதே ஃபியூஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதோட இன்டென்சிட்டி மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டோங்கிறனா உங்களுக்கு இப்போ ஒரிஜினல் வீடியோ என்ன இருக்கோ அது வந்துடும். அதோட இன்டென்சிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சேஞ்ச் தெரியுதா? இந்த மாதிரி நீங்கள் கலர் கரெக்ஷன் பேனலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறையா லட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற லட்ஸை நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நிறையா என்வான்டோ அந்த மாதிரி சைட்லலாம் இருக்கும்ல, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஷார்பன் பண்ணுறது, விப்ரன்ஸ் ஏற்றுறது, சேச்சுரேட் இது எல்லாமே வந்து இந்த உங்களுக்கு கலர் பேனலில் வந்து எல்லாமே இருக்கும். அகைன் நான் எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸ் போய்க்கிறேன். இப்போ நம்ம பண்ணியாச்சு, இந்த ஒர்க் இவ்வளோ பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ண வீடியோ இப்போது இதில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் போட்டு மேலே வாட்டர் மார்க் மாதிரியோ இல்லை லோகோ மாதிரியோ அதை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டியூரேஷன் எதுலேருந்து எது வரைக்கும் உங்களை எக்ஸ்போர்ட் ஆகணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் நான் வந்து இப்போ இங்கே வச்சு ஐ கொடுக்குறேன். ஐனா இன் அப்படியே வந்து ஒரு 1-2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் அவுட் கொடுக்குறேன். அவுட்னா ஓ. இப்போ இங்கே இன் அவுட் கொடுத்தா எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நேராக ஃபைல் போங்க. ஃபைலில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். இல்லை போயிட்டு மீடியா, அதுக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+M கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேனலில் போயிட்டு நீங்கள் ஃபைலை அகெயின் ரீநேம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு அவுட் 1 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அடுத்து இந்த லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் அவுட் போட போகிறீங்க அப்படின்னு கேட்குது. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம்ல ப்ராஜெக்ட், அந்த இதுலேயே நான் அவுட் போடுறேன். இந்த டெஸ்ட் அவுட் ஓகே சேவ் பண்ணிட்டேன். இது வந்து ப்ரிசெட்ஸ், என்னென்ன ப்ரிசெட் இருக்குது, ஹெச்டியில் இருக்குது, 2Kல வேணுமா, இல்லை 720pல வேணுமா, இல்லை மேட்ச் சோர்ஸ், அதாவது அதுவே எடுத்துக்கும். என்ன ஆக்சுவல் ஃபுட்டேஜ் என்ன இருக்கோ சேமஸ் சோர்ஸ்னு ஆவிலில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவுட் வந்து இதில் வந்துடும். H.264 அந்த இதில் இருக்குது. இல்லை ஜிப் ஃபைலு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரிசெட்ஸ் இருக்கும். இல்லை எந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணுமோ இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அகைன் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தா ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகிரும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன நம்ம பார்த்துருவோம். சோர்ஸ் இன் அவுட் அப்படின்னு இங்கே இருந்துச்சுன்னா நம்ம அங்கே இன் அவுட் கொடுத்தோம்ல, இன் அண்ட் அவுட் வச்சுருக்கோம்ல, இந்த ஃபைல் மட்டுமே அவுட் வரும். இதே வந்து என்டையர் சோர்ஸ்னு பார்த்தோம்னா டைம்லைன் எவ்வளோ இருக்கோ, டைம்லைனில் கடைசி சோர்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அவுட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். இடையில பிளாங்க் இருந்தால் அதுவும் சேர்ந்து வரும். ஓவராலாக என்டையர் சோர்ஸ் ஒர்க் ஏரியா எங்கெங்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணி இதுவும் சேம். இது என்டையர் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சோர்ஸ் இல்லாமல் இருந்து பிளாங்காக டைம்லைன் இருந்தாலும் அதுவும் வரும். ஒர்க் ஏரியான்னு கொடுத்தீங்கன்னா எது வரைக்கும் நம்ம ஃபுட்டேஜ் வச்சுருக்கோமோ அந்த ஏரியாவில் உள்ள எல்லா அவுட்டுமே வந்துடும். ஓகேங்களா? கஸ்டம்ஸுங்கிறது கூட நம்ம இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது. இதுலேருந்து எனக்கு இது வரைக்கும் அவுட் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுறது கஸ்டம்ஸ் நம்ம வந்து சோர்ஸ் இன் அவுட் கொடுத்துருவோம். அங்கே இன் அவுட் வச்சரே கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ அதோட செட்டிங்ஸு, அது எத்தனை MP ஃபைலாக இருக்குது, அதோட வீடியோ அவுட்புட்டோட டீட்டெயில்ஸு, ஆடியோட ரேஞ்ச் எல்லாமே இங்கே வந்துடும். ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஓகே, நம்ம ஆடியோ ட்ராக் வைக்காம தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ஒரு புரிதல் கொடுத்துருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்து சின்ன சின்ன டெக்னிக் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறது விதமாக பல வீடியோஸ் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது ப்ரீமியர் ப்ரோவில். சின்ன சின்ன கீஸ் மூலயமா ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோவில் இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்து நான் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாஸாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வீடியோஸு அண்டு இந்த மல்டிமீடியா சம்மந்தமான நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. தேங்க்யூ.